ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களுக்கு ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களை காணப்போகின்றோம். அக்டோபர் 30 நம்ம இப்போ அதை பகுதி 1 போட்டோம், பார்ட் 1 போட்டோம். நவம்பர் 5 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் ராகு பகவான் என்ன நன்மை செய்வார்னு பார்ட் 2 போட்டோம், 2ஆம் பாகம். அந்த 2ஐயும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோட முக்கியத்துவம் உங்களுக்கு நிச்சயமாக புரியுங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கு மட்டும் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் 2027 பிப்ரவரி முடிய நீடிக்கும். 2026 ஜூலை மாதத்துக்கு பின்னாடி சனீஸ்வர பகவானும் குரு பகவான் ராகு பகவானோட சேர்ந்துக்கிட்டு நல்ல பலன்களை செய்வார்கள். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு மட்டும். அதாவது மாபெரும் கிரகங்களான சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு பகவான் 3 பேரும் நன்மை செய்ய காத்து கொண்டுள்ளனர். நம்ம முதல்ல புனர்பூசம் மிதுனம் காம்பினேஷனில் பார்த்துடலாங்க. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசிக்கு நன்மை செய்வதற்கென்றே ஒரு கிரகம் உள்ளதென்றால் அது ராகு பகவான் மட்டுமே. பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, ரணரோகஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதி அப்படின்னு எந்த ஒரு 9 கிரகத்தில் ஒரு 8 கிரகம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் ராகு பகவான் மட்டும் எல்லா நன்மைகளையும் முன்னின்று செய்வார். தந்தை வழி பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா மற்ற எந்த வகையிலும் எந்த வழியிலும் கெடுதலே கிடையாது உங்களுக்கு. ராகு பகவானுடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சுங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அக்டோபர் 30 போட்ட அந்த முதல் பாகத்தை பார்க்கலாம். அதை பார்க்க டைம்லன்னா கூட இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணியே இருக்கோம். நாங்கள் எழுதியே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பொருட்களுக்கு அவர் காரகத்துவம் வச்சுருக்காருங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவை சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், அவை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அளவுக்கு அதிகமாக நன்மை அடைவார்கள், அளவுக்கு அதிகமாக லாபம் அடைவார்கள். இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் உங்கள்கிட்ட. முக்கியமாக இந்த சூதாட்டம், இந்த சினிமா, இந்த லாட்ரி மாதிரி ஒரு நிலையற்ற வருமானங்கள் உங்களுக்கு இப்போது கிடைக்கும். இந்த நிலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2027 பிப்ரவரி முடிய நீடிக்குங்க. 2026 ஜூலை மாதத்துக்கு மேலே சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிப்பார். குரு பகவானும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் சூழ்நிலையிலே இருப்பார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்து உங்களை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போவாங்க. அதே சமயம் ராகு பகவான் கிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாது இந்த 2 விஷயத்துலையுமே இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உள்ளே தள்ளிடுவார். அதனால் இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆனீங்கனாலே அவர் கொடுத்த அவ்வளவு செல்வத்தையும் அவரே பிடிக்குவாருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எந்த கவலையுமே இல்லை. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் திருநாகேஸ்வரம், ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் போன்ற சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் அமையும் நாட்களில் முக்கியமான பணிகளை நீங்கள் செய்யலாங்க. அதுவும் அந்த நட்சத்திரங்களில் புதன்கிழமையிலேயோ வெள்ளிக்கிழமையிலோ சனிக்கிழமையிலேயோ மேற்கண்ட நட்சத்திரங்கள் அமைந்தால் அன்றைய ராகு காலத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். டார்க் ப்ளூ, வயலட், பிளாக் கலர் உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் அதை போட்டு போடாங்க. அதை போட்டு போகும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த 3 வண்ணங்களும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ராசிக்கல்லில் எனக்கு அந்தளவு நம்பிக்கை இல்லைங்க. அதனால் அதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். அடுத்ததாக கடகராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் என்ன நன்மையை செய்வார்னு இப்போ பார்க்கலாங்க. மிதுன ராசியைச் சேர்ந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைத்தது போன்ற ஒரு அபாரமான வெற்றி கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கிடைக்காது. வெற்றி கிடைக்கும், அபார வெற்றி கிடைக்காது. அதாவது மிதுன ராசிக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒரு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குதுன்னா
கடகத்துக்கு ஒரு 3 லட்சம் தான் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி ஜாக்பாட் புதையல் அப்படிங்கிற ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கடகராசி புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதில் எந்த சந்தேகமுமே இல்லைங்க. மாது போன்ற விஷயங்களில் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இதில் நிச்சயமாக மாட்டுவீங்க. 90% மாட்டுவீங்க. நீங்கள் கொஞ்சம் புத்தி இருந்தால் மட்டும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. இதுதான் ராகு பகவானோட செட்பேக், ட்ராபேக், டிஸ்அட்வான்டேஜ். இது எல்லாமே நீங்கள் மதுவை விற்கலாங்க. ஆனால் நீங்களே மதுவை குடிக்கக்கூடாது. ஏன்னா மதுவை விற்று ஒரு 10,000 பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்களே மது குடிச்சு வாங்கிட்டீங்கன்னா அந்த 10,000 தூக்கிட்டு போயிடுவானுங்க. உங்களுக்கு வந்த லாபம்லாம் வீணாக போயிடும். அதுதான் அந்த கணக்கு. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளியே இருக்கவங்க, முக்கியமாக இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த பெண்களாக இருந்தால் ஒரு 10 கிலோமீட்டரை தள்ளி போய் நின்றுக்குங்க. பெண்களுக்கும் இதே எச்சரிக்கை தான். ஆசை காட்டி மோசம் செய்வது ராகு பகவானுடைய குணம். கவனம் அவசியம். நிச்சயமாக கவனமாக தான் இருக்கணுங்க. வளைகுடா நாடுகளில் வேலை செய்பவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு நினைப்பவர்கள், இல்லை ஏற்கனவே அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க 2027 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு கிளம்பி வந்துடுங்க. அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகும். நீங்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் போகவே கூடாதுங்க. துர்கை, மாரியம்மன், காளியம்மன் மாதிரி பெண் தெய்வங்களை நிச்சயமாக வழிபடுவது அவசியம். திருப்பதி, குணசீலம், தான்தோன்றிமலை, உப்பிலியப்பன் கோயில் அப்படிங்கிற வெங்கடாச்சலபதி கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க. உப்பிலியப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் தானே திருநாகேஸ்வரம் இருக்குன்னு உள்ளே போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. திருப்பதிக்கு பக்கத்தில் தானே காளகஸ்தி இருக்குன்னு அங்கேயும் போய் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணும். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். ராகு பகவானுடைய நன்மைகளை பெறுவதில் முதல் இடத்துல நிற்கிறாங்க துலாம் ராசி தான். ராகு பகவானுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் பணி உயர்வும், அதாவது ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷனே நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்கள் முதலாளியோட பினாமி மாதிரியே நீங்கள் இப்போ செயல்படுவீங்க. வேலைக்காரங்கள முதலாளிக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு பயப்படுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் செல்வாக்காக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கடி கதவை தட்டும். கூடவே பிரச்சனைகள் பின்னாடி நிற்கும். அதிர்ஷ்டம் உள்ளே வந்தவுடனே கதவை சாத்திடுங்க. பிரச்சனை கொஞ்சம் நேரம் வெளியே நின்றுட்டு அப்புறம் ஓடி போயிடும். ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் அடிக்கடி போக வேண்டியது அவசியம். அடுத்ததாக விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம். இவங்களுக்கும் ராகு பகவானோட நன்மைகள் உண்டுங்க. வீடு வாகனம் இல்லாதவங்க கூட ஒரு டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு, செகண்ட் ஹேண்ட் காரு, இல்லைன்னா இப்போ ஏற்கனவே யாராச்சும் ஒரு நல்ல வீடாக கட்டி குடியிருப்பாங்க. அவங்க ஒரு 50 லட்சத்துக்கு கட்டின வீட்டை அவங்களுக்கு பணம் தேவைங்கிறனால உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீட்டை விற்று போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குவீங்க. வேலை விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் போகலாங்க. நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும். உள்ளூரில் மட்டுமே இவ்வளோ நாள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க வெளிநாடுன்னு வியாபாரத்தை கொஞ்சம் அப்படியே லாபகரமாக டெவலப் பண்ணிக்கலாம், மேம்படுத்தி கொள்ளலாம். அதே சமயம் ராகு பகவான் குறுக்கு வழியில் செல்ல தூண்டக்கூடியவர். 2027 பிப்ரவரி முடிய உங்களுக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகம், பணமும் கிடைக்கும். ஆனால் 2027 மார்ச் மாதத்துலேயே மாட்டிக்குவீங்க. நீங்கள் இந்த சம்பாதிச்சது எல்லாம் போயிடும். ஏற்கனவே நீங்கள் சேர்த்து வச்சதும் போயிடும். கவனம் 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 கண்டிப்பாக தேவை. திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வாங்க. கர்நாடகாவில் இருக்க குக்கே சுப்பிரமணிய கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் அந்த ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பார்த்தீங்களா? அங்கே சுப்பிரமணியர் இதே போல் காட்சியளிப்பார். துர்க்கை அம்மனுக்கு குங்குமாபிஷேகம் செய்து வழிபடுவது எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் தூள் தூளாக்கும். கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம். ராகுவோட காரகங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களை விட அந்த காரகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு வருமானம் அதிகமாகுங்க. இன்கிரிமெண்ட் மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்சென்டிவ், ஓட்டி, அது மாதிரி இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த சம்பளம் உங்களுக்கு 2 பங்கு ஆகும்.
முதலாளி வந்து உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வைப்பார். முதலாளியோட பின்னாமி மாதிரி நீங்களும் செயல்படுவீங்க. உங்களை பார்த்தே வந்து இப்போ வேலைக்காரங்களாம் முதலாளி வந்துட்டாருங்க அப்படின்னு வணக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. முக்கியமாக மனலும் உடலும் புத்துணர்ச்சி அடையும். இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கும்பராசி போராட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. டென்ஷன் இருக்காது, ரிலாக்ஸாக இருப்பீங்க, எதையும் யோசித்து முடிவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். திருநாகேஸ்வரமும் திருநள்ளாரும் போனால் மட்டுமே போதுங்க, வேறு எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை. கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், வயதான விதவை பெண்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உதவி செஞ்சிங்கன்னா அங்கே கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம் வந்து நல்லாவே இருப்பீங்க. உழைப்பாளிகளிடம் பேரம் பேசவே வேணாம். 10 ரூபா கூலி கேட்டாங்கன்னா 15 ரூபாயை கொடுங்க. சனீஸ்வர பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுப்பாரு. அதனால் உழைப்பாளிகளிடம் வந்து பேரம் பேசவே வேணாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் நடக்கும், எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும். எதிர்பாராத நன்மைகள்னால் என்ன? அதுதான் இந்த லாட்ரி, இந்த சூதாட்டம் இது மாதிரி இருக்கிறது. இல்லைன்னா வந்து இப்போ உங்களுக்கு ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 5 பவுன் செயினோ 10 பவுன் செயினோ கீழே கிடக்கும், இல்லைன்னா புதையல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. நீலம் கருப்பு வண்ணங்களை மட்டுமே உபயோகப்படுத்தவும். இது உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல நன்மையும் கொடுக்குங்க. அடிக்கடி திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க. சனிக்கிழமை திருநாகேஸ்வரம் போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க. மீனம் போராட்டாதி. மீன ராசியில் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது அதிகமான லாபம் கொடுக்கும். எதிரிகளும் எதிர்ப்புகளும் அடங்கும். இது வீட்டிலையே இருக்க எதிர்ப்புகளும் அடங்கும், தொழிலில் இருக்க எதிர்ப்புகளும் அடங்கும், வியாபாரத்தில் இருக்க எதிரிகளும் எதிர்ப்புகளும் அடங்கும், பொது வாழ்க்கையில் உள்ள எதிரிகளும் எதிர்ப்புகளும் அடங்கும். இது எல்லாமே உங்களுக்கு எந்த பக்கம் எதிரியாக இருந்தாலும் அடங்கிடுவாங்க. பழைய கடன்களை எல்லாம் கட்டி முடிப்பீங்க. வேலை விஷயமாவோ வியாபார விஷயமாவோ நீங்கள் வந்து இப்போ வெளிநாடு போனீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகம். இங்கே நீங்கள் வந்து உள்ளூரில் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறத நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு 10 லட்சத்துக்கு விற்கலாம். உங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு அதிகமாகும். ராகு பகவானோட காரகத்துவங்களில் முக்கியமான அந்த அசைவம், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களில் பணத்தை செலவு செய்ய வேண்டாம். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இந்த 2 விஷயத்தில் விட்டுருவீங்க. ஏன்னா அந்த மாதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது. ஏன்னா நீங்கள் அதில் எப்போவுமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்க. அதனால் இந்த மது, அசைவம், இந்த போதைப் பொருட்கள் இதில் வந்து அந்த பக்கமே போகாதீங்க. திருப்பட்டூர் பிரம்மாவை அடிக்கடி போய் கும்பிட்டு வாங்க. வியாழக்கிழமை போனாலும் நல்லதுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போங்க. ஒரு மத்தியான சமயத்தில் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மீனராசி போராட்டாதி நட்சத்திரத்துக்கு 2027 பிப்ரவரி முடிய வந்து எந்த சிக்கலுமே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருக்கலாம் நீங்கள். நன்றி.